வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி ஸ்ரீராம் ஜெயபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடனே. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்களும் வாழ்வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளமுருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க அயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய கவிகளிலே இன்றைய தலைப்பு
உலகிணைந்த ஆட்சி முறை, கல்வி முறை வேண்டும். இது 2வது கவி. நேற்றுக்கு இதே தலைப்பில் தான் பார்த்தோம். கல்வி, செல்வம், பொருளுடைமை, மக்கள் பலம், நட்பு, கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும் கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம். அன்புடன் கல்வி எனும் சமநோக்கு நேர்நிலை உணர்வு கருத்து நிலை உருவாகா. பிறர் பொருள் சுரண்ட கல்வியெல்லாம் பயனாகும். கனிவு, அன்பு, நீதி, கடமை இவை மறைந்து நிற்கும். தன்முனைப்பே ஓங்கும். கல்வி, செல்வம், பொருள் உடைமை, மக்கள் பலம், நட்பு. கல்வி நேற்றைக்கு பார்த்தோம். செல்வம், பொருள் உடைமை. செல்வம் என்பது கரன்சி, பொருளுடைமை வாழ்க்கை வசதிகள், மக்கள் பலம் தொண்டர்கள், ரசிகர்கள், இப்படி நட்பு தனக்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள், நண்பர்கள், கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும். இதோட கண்ணியமாம் ஆளுமை பேர், அதாவது ஆளுமை பேறு என்பது பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி சொல்லுவார்கள். ஆளுமை திறம், இது தன்னைத்தான் ஆள்வது வேறு. இங்கே சாமி சொல்கின்ற ஆளுமை திறம் என்பது மற்றவருடைய திறமைகளை, அறிவை தன் மேன்மைக்காக, பலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்ற ரஜோகுணம். எனவே கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும் கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால், கல்வியிலேயே உயர்ந்தது எது என்றால் பொருள் பற்றிய, வாழ்க்கை தேவைகள் பற்றிய, உடலை பற்றிய கல்வி மட்டும் அல்ல. அடிப்படையில் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய கல்வி நான் யார், இந்த வாழ்க்கை கல்வி. வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? என்ன ஆகியிருக்கிறது உலகத்துல? வாழ்க்கை வசதிகளை ஏராளமாக பெருக்கி வைத்திருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். அப்ப வாழ்க்கை என்பது என்ன? இறக்கின்ற போது நிறைவாக வாழ்ந்தோம் என்ற மன நிறைவு வரணும். என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்றால் இது வாழ்ந்ததற்கான அர்த்தம் இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். எந்த துறையில் வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டாலும் அகத்துறையிலே, ஆத்மாவிலே, வாழ்க்கை நோக்கத்திலே கோட்டை விட்டு விட்டால் அந்த வாழ்க்கை அரைகுறை வாழ்க்கை தான், நிறைவில்லாத வாழ்க்கை தான். அதை வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ராமாயண காலத்தில் எடுத்துக்கொண்டார் கௌசிக மன்னன். அவர் ஆளுமை பொறுப்பில் இருந்து விட்டு மனித மனங்களை ஆள்கின்ற ஞானியாக உயர்ந்தார். விஸ்வாமித்திரனாக மாற்றம் பெறுகிறார். விஸ்வம், விஸ்வரூபம், பிரபஞ்சம். மித்ரு என்றால் நண்பன். அப்ப எல்லோருமே என்னுடையவர்கள், என்னுடைய உறவும் நட்பும் என்ற வகையில அந்த மன விரிவு எப்போ வரும்? எப்படி மகர்ஷியுடைய மனைவியார் சொன்னாங்க, குழந்தை இல்லைன்ற போது ஏங்க அப்படி சொல்றீங்க? மன்றான்பது எல்லோருமே நம்ம குழந்தைகள் தானே அப்படின்னா. அந்த மன விரிவு எப்போ வரும்? தான் என்ற அந்த சுயநலத்தை துறக்கின்ற போது, எல்லாவற்றிலும் இறைவனையே பார்க்கின்ற பிரம்ம ஞானம் இயல்பாக மாறுகின்ற போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகமே நம்ம வீடு தான், எல்லோருமே நம்முடைய உறவுகள் தான்.
ஸோ உலகத்திற்கே முதன்முறையாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தை ஒரே குடும்பமாக பார்த்தவர் கணியன் பூங்குன்றனார். இப்படி கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால், ஸோ கல்வி எதில இருந்து வந்தோமோ அந்த அருவமே நமக்குள்ளாகவும் இருக்கிறது. அருள் உள்ளே இருக்கிறது, அருவமாக உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள், உண்மை பொருள். அதை பற்றிய வாழ்க்கை பற்றிய கல்வி இல்லை என்றால், அதுதான் கல்வி என்ற சொல்லுக்கு இலக்கணமாக வள்ளுவர் சொல்வது என்ன என்றால், இந்த ஆன்மீக கல்வி மட்டும்தான் சொல்கிறார். களவும் கற்று மற என்பது போக்கற்றவனின் பழமொழி. கற்றது மறக்காது. அப்ப எதை கற்க வேண்டும் என்றால், கற்கக்கூடாததை கற்கக்கூடாது. கற்க வேண்டியவை மட்டுமே கற்க வேண்டும். கற்க கசடற கற்பவை. கற்றவை எல்லாம் சந்தேகம் இல்லாமல் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளணும். கற்க கசடு அற கற்பவை. அதனுடைய பயன்பாடு என்ன, நோக்கம் என்ன? நிற்க அதற்கு தக. எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி வாழ்வது. எனவே மனவள கலை கற்றுக்கொள்கின்றோம், அதன்படி வாழணும் என்பதுதான் என் நோக்கம். வெறுமனே நுனிப்புல் மேய்ந்தால் அவருடைய சாரம் எப்படி புரியும்? புரியவில்லை என்றால் அது மதிப்பு தெரியாது. மதிப்பு தெரியவில்லை என்றால் செயல்படுத்த மாட்டாங்க. செயல்படுத்தவில்லை என்றால் அனுபவங்கள் கிடைக்காது. அனுபவம் இல்லை என்றால் மேற்கொண்டு பயணிக்க முடியாது. இப்படி எத்தனை லட்சம் பேர் வந்து சேர்ந்து விலகி போயிருப்பார்கள். இருப்பவர்களே எவ்வளவு பேர் அதனோடு வாழ்கிறோம். இதுதான் உண்மையான ஆன்மீக கல்வியை நேசிப்பது. எனவே கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம். கற்ற பெற்ற சட்டத்தை படிச்சாங்க, என்ன பண்ணினாங்க? அது எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்த்தாங்க. அந்த ஓட்டையை வச்சு குற்றவாளி தப்பிக்க வைப்பதற்கு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை கோடின்னு ஃபீஸ் வாங்குறாங்க. இவர் என்ன தர்ம தேவன்னு சொல்ல முடியும்? அப்ப தர்மத்தை விற்பனை செய்கின்றவர் வியாபாரி என்று சொல்ல முடியுமே தவிர, இவரை அந்த துறைக்கு தகுதி இல்லைன்னு தானே சொல்லணும். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? யோசிக்கணும் இல்ல. நீ எத்தனையோ கோடி வாங்கு ஃபீஸ், ஆனா செஞ்சதெல்லாம் அயோக்கிய பசங்க தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்களெல்லாம் தப்பிக்க வச்சு நாட்டு மக்களை நாசம் பண்ணினா இந்த பாவம் எல்லாம் உனக்கு எப்போ வந்து சேரும்? இப்போ நீ பெரிய சூப்பர் வக்கீல் தான், ஆனால் அடுத்து 2-3 தலைமுறை தாண்டி வரும். இறைவனுடைய என்கவுண்டர்ல உங்களுடைய குடும்பமும் நீயும் என்ன ஆகிறான் பாரு. அதே போல செல்வம், அறிவுடையவனின் வறுமையை விட அறிவில்லாத செல்வம் ஆபத்தானது என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அறிவுடையவனுக்கு வறுமை, மகர்ஷியும் வறுமையில் தான் வாழ்ந்தாங்க. யாரை ஏமாத்தினாங்க? முறையற்ற செயல் எதை செய்தாங்க? அப்ப அறிவுடையனின் வறுமை என்ன செய்யும்? அந்த வறுமை எப்படி நீக்குவது என்று சிந்திக்கும். அறவழியிலே அதை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்து தொழில் செய்து திறமை வளர்த்து கொண்டு தன்னைத்தான் காத்துக்கொள்ளும். ஆனால் அறிவில்லாத செல்லும் என்ன செய்யும் என்பதற்கு ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், மாலு, ஹோட்டலு, ஊர்ப்புற சொத்து, அதுல கொள்ளடிக்கிறது, இதுதானே நடக்குது. எனவே இந்த அருட்கல்வி இல்லை என்றால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம்.
ஒரு வார்த்தை கூட பொதுநலம் இருக்காதுங்க. எதை நல்லது செய்வது போல காட்டுவானுங்க. ஆனா பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துரும் பேக் டோர்ல. அப்ப நல்லது செய்வது போல் பாசாங்கு செய்துவிட்டு அதிலையும் தனக்கு என்ன வரும் என்று பார்க்கின்ற கயமைத்தனம் தானே இருக்கும். அதனால தான் மகர்ஷி என்ன சொல்றாங்க, உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை ஆன்மீக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் வாழ்க்கை என்பது என்ன, தான் மட்டும் வாழ்வது இல்லை. லிவ் அண்ட் லெட் லிவ். மற்றோரும் வளரும். நான் மட்டுமே ஒரே பிறவியா பிறந்திருக்கிறேம்மா, எல்லா திறமையும் உள்ள ஒரே பிறவியா? இல்லையே, மற்றவர்கள் இருக்கலாம் இல்லையா? எல்லாமே இறைவன் படைப்பு தானே. அப்ப எனக்கு மட்டுமே இது வேண்டும், வேறு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னா இறைவனின் கணக்குல எப்படி இது பொருந்தும்? அதனால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமா. இருக்கிற இடம் வேணா நான் கட்டுமரமா மிதப்பேன், செருப்பா தேய்வேன்பானுங்க. ஆனா ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னோம், சுரண்டல் 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 தான் இருக்குமே தவிர செய்த நல்ல காரியம் என்று ஒன்றை காட்ட முடியுமா பாருங்க? ஒன்னும் இருக்காது. அதனால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமா. அன்பு கல்வி எனும் சம நோக்கு, நேர்நிறை உணர்வு. அன்போடு சேர்ந்த கல்வி, அன்புடன் கல்வி. பெற்ற அன்புடன் கல்வி எனும் சமநோக்கு நேர்நிறை உணர்வு. யாரை உயர்வாக தாழ்வாக பார்க்க வேண்டியதில்லை. நம்முடைய கருமைய பதிவுகள், அதை சார்ந்து நாம் பெற்ற திறமைகள், வளர்த்து கொண்ட அறிவு தகுதிகள், அமைந்திருக்கின்ற வாய்ப்புகள், இதற்கு ஏற்ப நாம் ஒரு நிலையில இருப்போம். அறிவிலே, பொருளாதாரத்திலே, தொழில் ஸ்டேட்டஸ்ல ஒரு அளவில் இருப்போம். மற்றவர்கள் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருப்பார்கள். நாம எப்படி நம்முடைய தகுதி திறமையை ஒட்டி ஒரு நிலையில இருக்கிறோமோ, அதே போல அவருடைய தகுதி திறமையை ஒட்டி ஒருத்தருக்கிறார். உத்தரகாண்ட்ல ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏட புகழ் கோயம்புத்தூர் வரைக்கும் வரணும்னு சொன்னா என்ன செய்தார்? அவருக்கும் மகஞ்சிருக்கிறார். அவருடைய தொழில் ஒரு பியூன் ஆபீஸ்ல. அப்போ செய்தியாளர்கள் தெரிஞ்ச சும்மா விடுவாங்களா இன்டர்வியூ? என்னங்க நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க, பையன் வந்து பியூனா இருக்கிறான், ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹை போஸ்ட்ல போட்டு விட வேண்டியது தானே. அவருடைய தகுதிக்கு அந்த வேலை தான்ப்பா கரெக்ட். அதெல்லாம் அந்த வேலை இருக்கிற, அதுல என்ன சிறுமை? இல்லை இல்லை, உங்களுக்கு அது கேவலமா இல்லையா? இப்போ நீங்க எதுக்கு தேடி வந்தீங்க? நான் செய்யலனாலும் தேடி வந்தீங்க. அப்ப என்னுடைய நேர்மைக்கு நீங்கள் தருகின்ற மரியாதை தானே. இப்போ இதை விட என்ன பெருமை வேணும்? சரி, அவர்கிட்ட போனாங்க. என்னங்க உங்க அப்பா எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்களை கண்டுக்காம பியூனா வச்சிருக்காரு பாருங்க, என்னங்க ஒரு அப்பா. என் தகுதிக்கு இவ்வளவுதாங்க முடியும். எங்க அப்பாவா இருந்தா தகுதிக்கு மேல திறமைக்கு வேலை பார்த்தா நான் பார்க்க முடியுமா? என்னால் செய்ய முடியுமா? அப்ப எதை நான் செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். எங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் எனக்கு எதுக்கு? அப்போ இது போன்ற ஒரு நேர்மை கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குது. இதே போல ஐகுத்தனம் பண்ணாலும் போகும் உலகம் போற. அது உயர்ந்த புகழ் அல்லவே. அதனால் இதுல என்ன பேதம் இருக்கு? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் எங்க இருக்குங்க? எல்லாரும் அவரவர் திறமைக்கு தான் வாழ முடியும். ஊருக்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாக முடியுமா? அந்த ஜீன் வேற, இந்த ஜீன் வேற.
அதே போல மனித நிலையும் ஒவ்வொரு குலத்திலும் ஒரு ஜீன் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நான் என்ன கோத்திரம் அப்படின்னு. என் கோத்திரம்னா என்ன? நான் விஸ்வாமித்திர கோத்திரம், பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம். சரி, நீங்க தவம் பண்றீங்களா? அதெல்லாம் வேண்டியது இல்லையே. உங்க அப்பா அம்மா இல்லை. அப்புறம் விஸ்வாமித்திரர் தவம் பண்ணாரு, ஞானம் பெற்றாரு. அந்த பரம்பரையில் வந்த நீங்க தவம் செய்யறதில்லை, ஞானமும் கிடையாது. அப்ப நான் விஸ்வாமித்திர கோத்திரம் சொல்லிக்கிறது என்ன பெருமை இருக்கு இல்லையா? அப்போ முன்னோர் பெருமை பேசி பேசியே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நாம் என்ன சாதிக்க முடியும்னு பார்க்கணும். அதுதானே பெருமை. அதனால அன்புடன் கல்வி என்னும் சம நோக்கு நேர் நிறை உணர்வு கருத்தினிலே உருவாகா. இந்த மேன்மைகள் எல்லாம் வராது. பேருக்கு சமத்துவம் பேசுவாங்க. பக்கத்துல யாராவது தாழ்ந்த குலத்தோர் போனாலே தள்ளி போடும்பாங்க. பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா? அப்போ மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. எங்க சமத்துவம் ஃபாலோ பண்ணீங்க? இது போல கருத்தினிலே உருவாகாது. பிறர் பொருள் சுரண்டுவதற்கு இதெல்லாம் பயனாகும். இவன் படித்த சட்ட படிப்பும் இவன் பெற்ற பதவியும் எதுக்கு பயனாகும்? சொத்து சேர்ப்பதற்கு பயனாகும். சொத்து சேர்க்க பயனாகும். அது சொத்து அல்ல, பாவ கணக்கு. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இது என்ன பெருமை இருக்கு? அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கு. யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது வழிகாட்டும், பயன் தரும். அனுபவங்களை சிந்தித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் எந்த மாற்றம் நிகழாது. ஏன்னா நம்முடைய மேன்மை என்பது நம்முடைய அனுபவங்களை சீர்தூக்கி பார்ப்பதுதான். பயிற்சியில செய்யறோம், அனுபவம் தானே. அப்ப செய்ததனால் என்ன நன்மை பெற்றோம்? பயிற்சி செய்வதற்கு முன்னாடி செய்ததற்கு பிறகு என்ன வித்தியாசம்? அப்ப அனுபவங்களை சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் மேன்மை இருக்காது. அதனால் அனுபவங்கள் தான் ஒருவனுடைய நெருக்கமான குரு. அனுபவங்கள் தான் குரு. அது மட்டும் இல்லை, அந்த அனுபவத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கண்ணாசன் ஒரு கவிதை தொகுப்புல ஒரு கவிதை எழுதினார். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். குழந்தை பருவம் என்பது யாதென கேட்டேன், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்வார். இளமை என்பது யாதென கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். பிள்ளை சுகம் என்பது யாதென கேட்டேன், பெற்று பார் என்று இறைவன் சொன்னான். அப்படியே கேட்டு இறப்பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறைவா, அனுபவத்தறிவதே வாழ்க்கை என்றால் பிறகு நீ எதற்கு என்று கேட்டேன். அனுபவத்தறிவதே வாழ்க்கை என்றால் இறைவா பிறகு நீ எதற்கு என்று கேட்டேன். இறைவன் சற்றே அருகே வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. அந்த அனுபவம் என்பதே நான் தான். அப்போ இறைவனே குருவாக, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இறைவனே குருவாக எப்ப வருவான்? அனுபவத்தை ஆராய்ந்து பார்த்தால் இறைவனே குருவாக வழிகாட்டுவார். எனவே அந்த கற்ற கல்வி எல்லாம் சொருளுக்கு பயனாச்சுன்னு சொன்னா, கல்வி கனிவு அன்பு நீதி கடமை இவை. கனிவு இருக்குதா? எத்தனை அடாபடி, எத்தனை பாவங்கள். கொடுங்கோன்மை என்றால் தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷம் நடந்தது, அதுதான் கொடுங்கோன்மை.
காமராஜர் காலத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு அராஜகத்தை பார்த்ததில்லை. என்ன ஒரு திமிர் இருக்கணும்! எங்கே கனிவு இருந்தது? பாதிக்கப்பட்டேன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா அவரையே தூக்கி உள்ள வச்ச அளவுக்கு அராஜகம். எங்கே கனிவு இருந்தது? அன்பு, கனிவையும் அன்பும் தேடணும். பேருதான் கனி இருக்கும். அந்த அம்மா ஒரு சுத்துவாங்க, ஓட்டக போச்சே யானை போச்சேன்னு. கனிவு இருந்திருந்தால் 8 கோடி மக்களுக்கு துன்பம் தருகின்ற தன்னுடைய குடும்பத்தை யாராவது நானும் அவரும்னு புக் எழுதுவாங்களா? அவரை பத்தி எழுதுனா மஞ்சள் பத்திரிகை தான் எழுதணும். இன்னும் பெரிய காவிய நாயகன் நாயகி மாதிரி சரித்திரத்தையா மாத்த போறாங்க. எனவே கனிவு, அன்பு, நீதி, கடமை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? திருடுறதுக்கு மட்டுமா? திருடாம இருக்க முடியாது, அந்த இடம் அப்படி. ஆனா கொஞ்சமா எடுத்துக்கலாம் இல்லை. வர்றத பூரா எல்லாரும் சொல்லிக்கிட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும்? எனவே கனிவு, அன்பு, நீதி, கடமை இவை மறைந்து நிற்கும் தன்முனைப்பே ஓங்கும். தன்முனைப்பே ஓங்கும். அப்ப தன்முனைப்பு ஓங்கிவிட்டால் மகாபாரத்தை யோசிச்சுக்கணும். என்ன ஆனா திருதராஷ்டிரன், என்ன ஆனா துரியோதனன், என்ன ஆனா ராவணன், சூரபத்மன். எதுக்கு புராணங்கள் எழுதி வச்சாங்க? நமக்கு ஒரு பாடமாகத்தான் எழுதி வச்சாங்க. அப்போ தன்முனைப்பிலே சிக்கிய எவனும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அந்த குடும்பம் நல்லபடியாக இருந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. எல்லோருக்கும் சம மரியாதை கொடுத்து அவருடைய கருத்தையும் கேட்டு நடத்துகின்ற குடும்பம் தான் சிறக்குமே தவிர, நான் புருஷன், நான் குடும்ப தலைவர், நான் சொல்றபடிதான் எல்லாரும் ஆடணும்னு சொன்னா அந்த குடும்பம் செலுத்ததாக சரித்திரமே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. அதனால வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்வது கற்க கசடு அற கற்பவை, அதன் பயன் நிற்க அதற்கு தக, அதன் பயன் நிறைவான பிரிவு. ஐயோ சாகரனே என்ற தவிப்பு இல்லை, நிறைவாக வாழ்ந்து விட்டேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். யாரும் எனக்காக அழ மாட்டாங்க, யாருக்காகவும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. சாகர அன்னைக்கு எல்லாம் அழுவாங்க. நான் அடவில்லை அம்மா சாதியாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உருவாடுது. நானோட வெள்ளையம்மா சாதையாடுது, சந்தையும் பிள்ளையும் உருவாடு. இன்னொரு இது சொல்லு, இதயம் இருக்கின்றதே தன்பின் அதில் சொல்லுவார். அப்படி சொந்த பந்தங்கள், உணர்வுகள் ஒருத்தர் இழக்கிற போது அழுகை வரும். அது தவிர்க்க முடியாதது. அது எப்பவும் இருக்குமா? இருக்காது, மறந்து போயிடும். அதுதான் இயற்கை. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த நிறைவான பிரிவு பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் திளைத்து இறந்த பிறகு மோட்சத்துக்கு போகணும். 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி மோட்சத்தை மையத்தினா மோட்சத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் அறியாமையின் உச்சக்கட்டம். மக்களின் அறியாமை காசாக்குகின்ற அறநிலைத்துறை. அப்படியெல்லாம் 150 ரூபா டிக்கெட் வாங்கி மோட்சத்தை மிகத்திட்டாக்க எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட முடியாது. எனவே இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு தந்த மிக அற்புதமான ஒரு தெய்வீக குரு. என்ன புண்ணியம் செய்தோமோ இவர்கிட்ட சேர்றதுக்கு. எனவே அவருடைய வாழ்க்கையை ஒட்டி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிகளுக்கு
விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். பாடல் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் உணர்வு, விடற்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து பாட ஐயா நான் பாடுங்க பாடுறேன். பாடுங்க பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையற்றும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசற்றும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கற்றும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கற்றும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையை வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறிய வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வளமுடன்.